வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நம்மோடு சூக்குமமாக நிறைந்திருந்து நம்மை என்றென்றும் வழி நடத்துவாராக. கத்தார் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளை இணைய வழியை நடத்துகின்ற இந்த அருமையான வேதாத்திரிய வகுப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து வேதாத்திரிய உறவுகளுக்கும் பணிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய, தொடர்ந்து என்னை வளர்த்துக் கொள்வதற்கு உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய கத்தார் அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களும். அதாவது மகரிஷியினுடைய பெரிய விஷயம் செயல் விளைவு தத்துவம் இல்லைங்களா? நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து ஒவ்வொன்றையும் நடத்தி கொள்வதற்கு மகரிஷி கொடுத்திருக்க ஒரு மேஜிக் வார்த்தைன்னு சொல்லலாம், செயல் விளைவு தத்துவம். அதே போல ஒரு ஆங்கில பழமொழி சொல்லுவாங்க இல்லைங்களா, யூ cannot pluck a flower without disturbing a distant star அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இங்க இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்துல இருக்கக்கூடிய எல்லாமே கண்ணுக்கு தெரியாத ஒரு இழையால் நம்ம எல்லாரும் இணைக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த இணைப்பினுடைய பெருமையை இந்த கணம் நான் உணர்கிறேன். இன்னைக்கு தலைப்பு அன்பும் அரணும் உடைத்தாயின். இன்னைக்கு நாள்காட்டியில வந்த பொன்மொழி பாத்தீங்கன்னா, அன்பு கருணைக்கான அருமையான விளக்கம். இது மிகப்பெரிய ஒற்றுமையா எனக்கு தோணுச்சு. எவ்வளவு பெரிய ஒரு மகரிஷி கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அருள்மழையாக நான் இதை பாக்குறேன். குருவுக்கு நன்றி. அப்ப இந்த தலைப்பு அன்பும் அரணும் உடைத்தாயின் நம்ம எல்லாரும் திரும்ப திரும்ப கேட்டு கேட்டு இது அப்படியே உள்ளுக்குள்ள பதிந்ததுதான் இல்லையா? வள்ளுவ பெருந்தகையோட அந்த 2 வரி குறள், அதற்குள்ள எவ்வளவு பொருள் இல்லைங்களா? இத்தனை பேர் உரை எழுதியிருக்காங்க திருக்குறளுக்கு. எத்தனை மொழிகளில் அது மொழிபெயர்க்கப்பட்டு இன்னைக்கு உலகம் முழுவதும் இந்த திருக்குறள் என்று சொல்லக்கூடிய ஒரு அருமையான ஒரு சமன்பாடுன்னு சொல்லலாம். ஒரு மனிதன் இந்த பிரபஞ்சத்துல பிறந்து வாழ்ந்து இறக்கின்ற வரை எப்படி நம்மள வேதாத்திரியம் சொல்றோமோ, ஒவ்வொரு தனி மனிதனும் பிறப்பிலிருந்து இறப்பு வரை வாழக்கூடிய எல்லா சூழலுக்குமான தீர்வுகளை கொடுக்கக்கூடியது வேதாத்திரியம் சொல்லுவோம். ஆனா நம்ம குருவே ரொம்ப ரொம்ப வியந்து சொன்னது 2 பேரை, அதுல வள்ளுவ பெருந்தகையும் பாரதியாரையும். அந்த வகையில அவருடைய இந்த அருமையான வாசகம் அன்பும் அரணும் உடைத்தாயின், அறத்துப்பால்ல எல்லாருக்கும் தெரியும், இல்லறவியல் அப்படிங்கறதுல இல்வாழ்க்கைங்கிற அப்படிங்கிற அதிகாரத்துல கொடுத்திருக்கக்கூடிய குறள் அன்பு அரண் உடைத்தாயின் இல்லைங்களா? இந்த தமிழோட பெருமை என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் ஒரு சூட்சுமமான விஷயம் இருக்கும். அன்பு அரண்னா அது அப்படியே பொருள் எடுத்துக் கொள்ளலாம் நம்ம. ஆனா உடைத்தாயின் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறாருங்க. உடையதாக இருந்தால் அப்படின்னு அதுக்கு இந்த ஒரு பொருள் இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் நம்முடையது அப்படின்னு எதை சொல்லுவோம்? என்னுடைய வீடு, என்னுடைய பொருள், என்னுடைய அப்பா, என்னுடைய அம்மா, என்னுடைய உறவு, என்னுடைய வேலை, இப்படி என்கிட்ட இருக்கக்கூடிய ஒன்றைத்தான் நான் என்னுடையதுன்னு சொல்ல முடியும் இல்லைங்களா? இல்லாத ஒன்று சொல்ல முடியாது, அது பொய். இப்ப உண்மை அப்படிங்கிறது என்ன? என்னிடம் எது என்னோடு இணங்கி இருக்கோ அது நம்ம எதையும் எடுத்துட்டு போறதில்லை, அது வேற, அது அனித்தியமானது, அதெல்லாம் அடுத்த பாயிண்ட். என்கிட்ட இப்போ எனக்கு இந்த பொருளோ இந்த மனிதரோ இந்த உறவோ எனக்கும் அவர்களுக்குமான தொடர்பு இருக்கு அப்படிங்கறத உறுதி செய்யற வார்த்தை தான் இந்த உடையது அப்படிங்கிறது இல்லைங்களா? அப்ப ஏன் இந்த இடத்துல அன்பும் அரணும் உடைத்தாயின்னு போட்டாரு அப்படின்னு பார்த்தா, இந்த இருக்கு ஆனா இல்ல, எங்க இருந்தோ வந்து சேர வேண்டிய பொருள் அல்ல அன்பும் அரணும். எப்படி சொன்னாங்க, நமக்கு சொந்தமில்லாத ஒன்று, நம்ம கூட இணக்கம் இல்லாத ஒன்று, நமக்கும் அதுக்கும் எந்த உறவும் இல்லைன்னா அதை நான் என்னுடைய இதுன்னு சொல்ல முடியாது. ஒரு சூரியனை பார்த்து என்னுடைய சூரியன்னு சொல்ல மாட்டோம் இல்லையா? எல்லாருக்கும் பொதுவானது. ஆனா இங்க உடையதுன்னு சொல்லும் போது அங்க உள்ள சூட்சுமமான என்ன விஷயம் அப்படின்னா, அங்க இன்பில்ட்டா இருக்குது
ஆனா பல நேரங்கள்ல அதை நாம் மறந்து விடுகிறோம். அதனால இந்த அன்பும் அறனும் உடைத்தாயின், அங்க மேல ஒரு திரை மறைச்சிருக்கு இல்லைங்களா? நம்ம குரு சொல்லக்கூடிய அருமையான சாமியம் ஃபார்முலா, அந்த எல்லையற்றது அதனோடு களங்கங்கள் சேர்ந்தா நாம பிறந்துட்டோம் இல்லைங்களா? அந்த அந்த ஃபார்முலா நம்மளோட குரு சொல்லுவாங்க, மகரிஷி இல்லையா? ஆனா அப்போ நான் இந்த இடத்திலிருந்து நான் எங்க இருந்து வந்தேனோ அந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்ன செய்யணும்? என்னிடம் இருந்து களங்கங்களை கழிச்சு கொண்டே வர வர நாங்க போக முடியும். அப்ப இந்த களங்கங்கள் தான் எனக்குள்ளே இருக்கக்கூடிய இன்பில்ட்டா இருக்கக்கூடிய குணத்தை மறைத்து வைத்திருக்கு. அதனால்தான் வள்ளுவர் அந்த வார்த்தை போடுறாரு, அன்பும் அறனும் உடைத்தாயின். என்கிட்ட இருக்கு, ஆனால் நான் அதை உணரல. இப்போ அந்த வேதாத்திரிய நாள்காட்டியில சொன்னாங்க இல்லைங்களா, பார்க்கக்கூடிய எல்லா பொருளுக்குள்ளயும் அன்பும் கருணையும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த மூலத்தினுடைய தன்மை அதுல இருந்து வந்த எல்லா பொருளையும் இருக்கும் இல்லைங்களா? ரவை வச்சு கேசரி பண்றோம், ரவை சக்கரை நெய் எல்லாம் போடுறோம். அப்ப அதனோட தன்மை அத்தனையும் அந்த கேசரிக்குள்ள இருக்கணும் தானே, அது இருக்கும் தானே, அது இயல்பு தானே. பாரதி சொல்வார், படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கும். ஒரு அப்பாவும் பையனும் போறாங்க ஒரு இடத்துக்கு, அந்த 2 பேரும் தெரியாதவங்க பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடுறாங்க, என்னது அப்படியே உங்க சாயல் இருக்குங்க, அதனால உங்க பையனா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப எங்க இருக்கு? படைத்தவனின் சாயல் படைத்த பொருளில் இருக்கும். அந்த மூலமாக இருக்கின்ற ஒன்று அன்பும் கருணையும் ஆனது. அதையும் நமக்கு யாரு விளக்கினாங்க இல்லையா? பார்க்கக்கூடிய இந்த சூரியன் சந்திரன் நாம இருக்கக்கூடிய பிரபஞ்சத்துல எல்லாம் அங்க அங்க எங்கேயும் டச் இல்லாம மிதந்து சுரண்டு ஓடிக்கிட்டு இருக்கே, அதையெல்லாம் யாரு தாங்கி பிடிச்சுக்கிட்டு இருக்காங்க? குரு ஒரு கேள்வி கேட்பாங்க, தாங்கும் பொருள் வலிதா மிதக்கும் பொருள் வலிதா? நம்ம பஞ்சபூத நவகிரக தவம் பண்ணும்போது சொல்லுவோம் இல்லைங்களா, பூமியை விட சூரியன் 19 லட்சம் மடங்கு பெரியதான். இப்ப இந்த வேதாத்திரியத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் உள்ளுக்குள்ள ஆழ்ந்து போன பிறகு இப்போ நம்ம கையில பெரிய டெக்னாலஜி இருக்கு இல்லைங்களா? நம்ம கையில இருந்து எதையும் பார்க்க முடியும். அது உண்மையா இல்ல உருவாக்கப்பட்டதா தெரியாது. ஆனா நிறைய நாசாவோட வீடியோஸ் இப்ப வந்துட்டு இருக்கு, ஷார்ட்ஸ் மாதிரி. அப்ப அதுல பார்க்கும்போது சூரியன், அதாவது பூமிய ஒரு இடத்துல இருந்து எடுத்திருக்காங்க, இல்ல சந்திரன்ல இருந்து பூமி சுத்துறத எடுத்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய வியப்பு. இங்க சொல்றாங்க இல்லையா, அந்த அன்பும் கருணையும் எப்படி நிதர்சனமாக இருக்குதுன்னு பார்க்க முடியுது அந்த தோற்றங்கள்ல. ஏன்னா ஒண்ணுக்கு ஒண்ணு ஒரு இடத்துல மோதல, அத்தனை விண்கற்கள் இருக்கு அந்த செவ்வாய்க்கும் வியாழனுக்கும் நடுவுல, ஆனா எங்கேயும் மோதுவதில்லை. அது வந்தாலும் வர்ற வழியிலேயே கரைந்து கருந்துளையா மாறி போயிடுது. அப்ப அதுக்குள்ள அன்பு இருக்கு. நம்ம ஊர்ல தென்னம் பிள்ளைன்னு சொல்லுவாங்க தெரியுமா, தென்னை மரத்தை. ஆனா அந்த தென்னையை பிள்ளை மாதிரி பாக்குறதுனாலயோ என்னவோ எங்கேயுமே அந்த தென்னை மட்டை யாரு மேலேயும் விழுந்ததா ரொம்ப ரொம்ப அதிசயங்க. என்னைக்காவது சொல்லுவாங்க, நான் கீழேயே உட்கார்ந்து இருந்தேன் மரத்துக்கு கீழே, நான் எந்திரிச்சு இந்த பக்கம் வந்த உடனே அப்படியே டப்புன்னு விழுந்தது தென்னை ஓலை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க உள்ள என்ன இருக்குங்க? அந்த அன்பும் கருணையும் எல்லா தோற்றங்களிலும் இருக்கு. அந்த வெட்ட வேலி சக்தி என்பது இல்லை என்றால் வேறு எந்த பொருள் வலிது இந்த பிரபஞ்சத்தில்? அழகா சொல்லுவாங்க இல்லையா குரு அந்த பாடல்ல, தொடப்பட்ட இரு பொருட்களோட தொட்டதா என்னும் அரூபம் யாது? அப்ப இந்த கண்ணுக்கு தெரியாத ஒன்று அதுதான் எல்லாவற்றையும் ஈர்த்து பிடித்து இயக்கி கொண்டு இருக்கிறது. அப்ப அது அன்பு தானே. இப்ப ஐயா அழகா சொன்னாங்க அன்பு கருணைக்கான டெபனிஷன். அன்பு என்பது எந்த ஒன்றையும் ஈர்த்து பிடித்து கொண்டிருப்பது. கருணை என்பது அந்த பிடித்து கொண்டிருப்பதற்கு தேவையானவற்றை கொடுப்பது இல்லையா? முதல் விண் உருவாச்சு, அசைந்தது, இயக்கம் வந்தது, உடனே ஒரு விண் உருவாச்சு, அதை சுற்றி இருக்கக்கூடிய அந்த சுத்த வெளி அழுத்தி ஓட செஞ்சது, காப்பாத்திக்கிட்டே இருக்கு. அந்த மாதிரி
ஒரு ஈகோ பபிள் மாதிரி அன்னையிலிருந்து இன்று வரைக்கும் அது உருவாகிட்டே இருக்கு. உலகங்களாகிறது, அப்ப பௌதீக பிரிவுகள் ஆகுது, சரியான விகிதத்தில் இணையுது. ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரைக்கும் அந்த சங்கிலி தொடர் எங்கேயும் தடைபடாம நடந்து கொண்டே இருக்கு. அப்ப அந்த எல்லா தோற்றங்களுக்குள்ளே இருப்பது என்னது? அந்த ஒன்று, அது அன்புமயமானது. சரி, வெறும் அன்பு மட்டும் இருக்கா? இல்ல, அதுக்குள்ள ஒரு ஒழுங்கு இருக்கு இல்லையா? எப்படி சொல்லுவாங்க குரு, அது அசேதன பொருட்களில் என்ன மாதிரியான தரம் வச்சிருக்கு? அதுக்குள்ள ஒரு தன்மை, ஒரு துல்லியம், ஒரு இயக்க ஒழுங்கு. அந்த இயக்க ஒழுங்குதான் அறநெறின்னு சொல்லலாமா? அது மாறுவதே இல்ல. யாருக்கும் தீமை செய்யாத வகையில் உலகத்துக்கு நன்மை செய்து கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு கோள்களும், நட்சத்திரங்களும். அப்போ பாரதி சொல்வா இல்லையா, பாக்குற எல்லாமே இறைநிலையின் தோற்றம், நிற்பதுவே நடப்பதுவே பறப்பதுவே நீங்கள் எல்லாம் சொப்பனம் தானா, இல்லை தோற்ற மயக்கங்களா? எல்லாம் எங்கிருந்து வந்தீங்க? இந்த எல்லாத்துக்கும் பின்னே இருக்கக்கூடிய அந்த மெய்ப்பொருள் எது அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால நம்ம குரு கூட சொல்லுவாங்க, பாரதியார் இன்னும் கொஞ்ச நாள் இருந்திருந்தா எனக்கு வேலை சுலபமாக இருந்திருக்கும் அப்படின்னுட்டு. அந்த அளவுக்கு ஒரு புரட்சி கவிஞர், அவ்வளவு அருமையாக இறை தத்துவத்தை தன்னோட பாடலுக்குள்ள சொன்னவர். அப்போ அந்த இறை தன்மை அத்தனையும் எல்லாவற்றுக்குள்ளே இருக்கு. அந்த அன்பு என்பதும் அரண் என்பதும் அதனுடைய தரமும் திறமும். அப்ப அந்த தரம் திறமாக உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன? அதுக்குள்ள இருக்கக்கூடிய அறிவு சரியா இயக்கி கொண்டு இருக்கு இல்லையா? அந்த அறிவு எப்படி இருக்கு? சொன்ன அசேதன பொருட்கள்ல தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு. அப்ப அந்த இயக்க ஒழுங்குதான் அதனுடைய அன்பும் அரணும். சரி, அடுத்தது பாக்குறோங்க. சரி, அசேதன பொருட்கள் அப்படி இருக்கு. அடுத்தது உயிர்கள்ல வரும்போது என்ன சொல்றாங்க? அங்கேயும் அந்த அன்பு அரண் எப்படி இருக்கு? தன்மை, துல்லியம், இயக்க ஒழுங்கு, கூடவே உணர்தல், துய்த்தல், பிரித்துணர்தல். மனிதன் கிட்ட வரும்போது தன்னை அறிவு. சரியா? இது எல்லாம் நமக்கு தெரியும். அப்ப அந்த உயிர்களாக ஓரறிவு முதல் வரக்கூடியவற்றுக்குள்ள இந்த அன்பு அரண் எப்படி இருக்கு பாருங்களேன். இந்த பக்கத்துல ஒரு செய்தி, அதோட போட்டோ நான் போட்டிருக்கேன். அது ஒரு இதுல, அதாவது ஒரு சிகிச்சை நடக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல எடுக்கப்பட்ட ஒரு போட்டோ. அத ஒரு நர்ஸ் எடுத்திருக்காங்க. அந்த போட்டோல ஒரு பேஷண்ட் படுத்திருக்காங்க. அந்த நர்ஸ் சொல்றாங்க, இந்த போட்டோவை நான் எதுக்கு எடுத்தேன் அப்படின்னா, கடந்த 3 நாட்களாக இந்த பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காரு. ஆனா அவரை பாக்குறதுக்கு ஒரு ஃபேமிலி மெம்பர் கூட வரல. மேபி அவரு தனியா வாழ்ந்து கொண்டு இருப்பாரா இருக்கும். ஆனா 2 நாட்களுக்கு ஒரு தடவை ஒரு பறவை வருகிறது, ஒரு புறா வருகிறது, அவரோட பெட் மேல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருக்குது, அதுக்கப்புறம் பறந்து போயிடுது. இது நடந்துகிட்டே இருக்கு. இதை ஏன் இப்படி வருகிறது அப்படிங்கறத கொஞ்ச நாள் பொறுத்து அவங்க ஆராய்ச்சி பண்ணி பாக்குறாங்க. என்ன கண்டுபிடிக்கிறாங்க? இந்த நோயாளியாக இருக்கிறாரு அவர் மருத்துவமனைக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆரோக்கியமாக இருக்கும் போது ஒரு பார்க்குக்கு போய் ஒரு பெஞ்சில ஒவ்வொரு நாளும் உட்கார்ந்து அந்த புறாக்களுக்கு உணவு கொடுப்பாராங்க. அந்த உணவு கொடுத்த அந்த அன்பு, அவருக்குள்ள இருந்த அந்த கருணை, அந்த அரண் அந்த புறாவால் உணர்ந்து கொள்ள முடிஞ்சது. அவர் எங்க இருக்காருன்னு பார்த்து தேடி வந்திருக்கு. அப்ப இது ஊர்ஜிதம் ஆயிடுச்சு இல்லைங்களா? படைத்தவனின் சாயல் படைப்பிலே இருக்கும் அப்படிங்கிறது அசேதன பொருட்கள்ல பார்த்தோம். எதுவும் நம்மள எங்கேயும் மோதாம பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருக்கு. உயிர்கள்ல பார்த்தா ஒரு மனிதன் உணவு போடுறாரு, அவருடைய அன்புக்கு அது தலை வணங்கி அவர் எங்க இருக்காருன்னு தேடி பிடிச்சு பார்க்க வருதுங்க. இதை விட ரொம்ப அருமையான ஒரு விஷயம் இப்ப நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோல. இந்த வீடியோல என்ன நடக்குது பாருங்க. ஒரு ஷார்ட் வீடியோ தான். ஒரு முதலை உடைய தந்தை இலை அது இந்த மானை கவிக்கொண்டது. இந்த மான் அடுத்திருக்கு. அந்த மானை அந்த முதலை எப்படி கொஞ்ச நேரத்துக்கு விட்டுடுச்சு. நடந்த விஷயம் என்ன அப்படின்னு அது பிடிச்சு
அந்த வயிற்று பகுதியை பிடிக்கும் போது அது என்ன உணர்கிறதுனா, அந்த மான் வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குட்டியினுடைய அந்த துடிப்பை இந்த முதலை உணர்கிறது. அதை உணர்ந்த அடுத்த கணம் என்ன பண்ணுச்சு பாத்தீங்கன்னா, டப்புன்னு வாயை திறந்து அந்த மானை விட்டுட்டு நடந்து போயிடுதுங்க. பார்க்கும்போது எவ்வளவு ஒரு சிலிப்பு வருது பாத்தீங்களா. இன்னும் சொல்ல போனா கொஞ்சம் வெட்கமா கூட இருக்குங்க. இந்த அன்பு கருணை என்பது இப்படி உயிர்கள் மேல இருக்கு. இப்ப நிறைய நமக்கு இந்த மாதிரியான இயற்கையை ரசிக்கக்கூடிய, இயற்கையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயங்களை நமக்கு இன்னைக்கு டெக்னாலஜி கையில கொண்டு வந்து கொடுக்குது. இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்த்தோங்க. ஒரு பூனை ஒரு ஓட்டு மேல ஒரு புறா உட்கார்ந்துருக்கு. இந்த பூனை போய் அந்த புறாவை பிடிக்கலான்னு போகுதுங்க. கிட்டக்க போகும்போதுதான் அது நோட் பண்ணுது, அந்த புறாவுக்கு பார்வை இல்லை. அதனால் இல்லைன்னா நினைச்சு பாருங்களேன், ஒரு புறா கிட்டக்க பூனை பிடிக்க போச்சுன்னா எப்படி டப்புன்னு பறந்து போயிடும். ஆனால் அது போகாம நிக்குது. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, அந்த புறாவுக்கு கண் பார்வை இல்லை. அதை உணர்ந்த உடனே இந்த பூனை திரும்பி வந்துடுதுங்க. அந்த 5 அறிவு, 4 அறிவு, 3 அறிவு ஜீவனுக்குள்ளே அந்த அன்பும் அரணும் இருக்கு இல்லைங்களா. அந்த இயக்க ஒழுங்கு இன்னொரு உயிருக்கு துன்பம், அதுக்கு உணவு உற்பத்தி செய்ய தெரியாது, அதனால் இன்னொரு உயிரை கொன்றுதான் உணவாக திங்கும். அதுலயும் கூட என்ன ஒரு அன்பும் கருணையும் பாருங்க. அப்ப இந்த இயக்க ஒழுங்கு இது அப்படியே அடுத்ததாக வந்த 6வது அறிவு படைத்த மனிதனிடம் இருக்குமா இல்லையா? இருக்கிறது, ஆனால் வெளிப்படவில்லை. அதனால்தான் வள்ளுவர் இந்த வார்த்தை போடுறாரு, உடைத்தாயின் அப்படின்னு. அப்ப அந்த பண்பாடுதான் மனிதனோட கலாச்சாரமாக மாறுகிறது. அந்த பண்பட்டு வாழக்கூடிய மனிதன் இல்லையா. அந்த காலத்துல குகையில வாழ்ந்த மனிதன் இல்லையா, எப்படி வாழ்ந்தான், எந்த விதமான சிந்தனை வளர்ச்சி இல்ல, தோன்றினபடி வாங்கினா என்னத்தையோ சாப்பிட்டாங்க. ஆனா அப்புறம் சிந்தனை உயர உயர இன்னைக்கு நம்ம வந்திருக்கிற அந்த வரைக்கும் எவ்வளவு பக்குவமாக நம்ம வாழ்க்கை பண்பட்டு இருக்கு இல்லைங்களா. அப்ப அந்த பண்பாடு கலை பிளஸ் ஆச்சாரம்னு சொல்லுவாங்க. இயற்கையை மனிதன் தனக்கு ஏற்றமாறு மாற்றிக்கொண்டானா அது கலை. அந்த மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மையில் நேர்மையோ இன்னொருத்தருக்கு தீமையும் இல்லாமல் இருந்து நேர்மையோடு இந்த செயல் நடந்தா அதுதான் ஆச்சாரம் அப்படின்னு சொல்றோம். அப்ப இந்த இயக்க ஒழுங்கும் பண்பாடும் மனிதனுக்குள்ள இருக்கணும். சரி, இப்ப உடைத்தாயின் அப்படிங்கிற வார்த்தைக்கு நம்ம பார்த்துட்டோம். இப்ப நம்ம சாதாரணமா கேள்விப்படக்கூடியது அறம், அறம் செய்ய விரும்பு எல்லாம் சொன்னாங்க. அப்ப இங்க அரண் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரே வள்ளுவர், ஏன் அரண் அறம் 2 ஒன்றா அப்படின்னு பார்த்தா அதுக்கான மீனிங் எப்படி இருக்குன்னா, அறம் அப்படிங்கிறது ஒரு பொதுவான தத்துவ சொல். இப்ப நம்ம திருக்குறளை பார்த்தா கூட இல்லறவியல், அதாவது முழுமையான திருக்குறள்ல அறம் பொருள் இன்பம் வீடுன்னு மனிதனோட வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொரு நிலைக்கும் அவர் தீர்வுகளை கொடுத்திருக்கார். வேதாத்திரியமும் அதே போலதான் பயிற்சிகளை கொடுக்குது. அப்ப இந்த 4 இந்த அங்கங்களில் ஒன்றான அறநெறி இல்லையா, இறை உணர்வும் அறநெறியும் தானே மனிதனுக்கு தேவைன்னு சொல்றாங்க மகரிஷி. இறைவணக்க பாடல்ல சொல்றோமே, நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாட்சி இன்பம் காண்போம். அந்த நீதி என்பது இறை நீதி, நெறி என்பது அறநெறி, சரியா. ஆனால் இந்த இடத்துல அரண் அப்படிங்கிற வார்த்தை வந்ததுன்னா இது ஒரு தனி நபர் அந்த அறத்தை பின்பற்றுகின்றார் இல்லைங்களா. அதை பின்பற்றும் போது அவருடைய மனநிலை, அவருடைய செயல்பாடு, அதைத்தான் அரண் அப்படிங்கிற வார்த்தையில வள்ளுவர் குறிப்பிடுறார். எவ்வளவு பெரிய வித்தியாசம் இல்லையா. அறம் அப்படின்னு சொல்றது மகரிஷி சொல்லக்கூடிய அறநெறியில ஒழுக்கம், கடமை, ஈகை இணைந்த உயர் அறநெறி வாழ்க்கை 3ம் இணைந்தது. ஆனால் இந்த அறநெறிய மனிதன் பின்பற்றுகிறான் இல்லையா, அந்த தனி மனித பண்பை தான் அரண்னு சொல்றாங்க. அதுதான் அரணாக இருக்கிறது. அரண்னா பாதுகாப்பு இல்லையா. ஒரு ராஜாவுடைய மாளிகையை பாதுகாக்கக்கூடியது அரண் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் அழகான தமிழ்ல இருக்கக்கூடிய மிகப்பெரிய வித்தியாசம். இந்த அரண், ஒரு தனி மனிதன் அற வாழ்க்கைய அறம் பின்பற்றி வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை செயலை அறன்னு சொல்றோம். அதுதான் அவனுக்கான வாழ்க்கைக்கான பாதுகாப்பு. அப்ப இப்போ இந்த பிளாஷ்பேக்ல பார்த்தோமே, அத்தனை விஷயங்களுக்குள்ளேயும் இருக்கின்ற அந்த அன்பும் கருணையும் கடைசியா வந்தானே இந்த தோட்டத்துல பூத்த இறுதி மலராக
தன்னை அறிதல் அப்படிங்கிற அந்த அதீத பண்பு உடைய மனிதன் அவனுக்குள்ளே இருக்குமா இருக்காதா? இருக்கிறது. ஆனால் அந்த ஜீவன்களிடம் ரொம்ப ரொம்ப சுலபமா வெளிப்பட்டுருச்சு. ஆனால் மனிதனிடம் அவன் கொஞ்சம் சிரமப்பட்டால் ஒழிய, அவன் கொஞ்சம் தன்னை உணர்வதற்கான வழியில போனால் ஒழிய பல நேரங்களில் வெளிப்பட மறுக்கிறது இல்லைங்களா? அப்ப அதுக்குதான் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய விஷயம் வேதாத்திரியம். சரியா? இப்ப அந்த முதல் வரிக்கு அருமையான விளக்கம் பார்த்துட்டோம். அப்ப வாழ்க்கையில இந்த பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையே உள்ள இந்த அனைத்து தோற்றங்களுக்குள்ளேயும் அன்பும் அரணும் உடையது ஆகிவிட்டது. சரியா? இப்ப இது ப்ரூஃப் ஆயிடுச்சு, ஊர்ஜிதம் ஆயிடுச்சு. வேதாத்திரியம் அருமையாக டிக்ஷனரி மாதிரி நமக்கு இந்த திருக்குறளுக்கு விளக்கத்தையும் கொடுத்து விட்டது. அடுத்ததா என்ன சொல்றாரு? இந்த அன்பும் அரணும் உடையது எங்கே பண்பும் பயணமும் மாறுகிறதுனா இல்வாழ்க்கையில தான் பண்பும் பயனும். அது அதே வள்ளுவர் இன்னொரு இடத்துல சொல்றாருங்க, அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை. அந்த கே அப்படிங்கிற ஒரு வார்த்தை போடுறாரு பாருங்க, அதுக்கு மிகப்பெரிய விளக்கம் சொல்றாங்க தமிழ்ல. இந்த அரண் எனப்பட்டதே இல்வாழ்க்கை அகதும் பிறன் பழிப்பது இல்லாயில் நன்று. இது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இதற்கான விளக்கம் பல அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க. என்னாச்சு? அதாவது நம்ம வாழ்க்கக்கூடிய குடும்ப வாழ்க்கை என்பது அறத்தினுடைய வெளிப்பாடு. அது எப்படி இருக்கணும்? பிறர் பழித்து சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஒரு சாரார். இன்னொரு சாரார் எப்படி சொல்றாங்க அப்படின்னா, இப்போ அறம் எனப்பட்டது இல்வாழ்க்கை அப்படின்னு சொல்லல, அவரு தூன்னு முடிக்கல, தே அப்படின்னு ஒரு ஏகாரம் போடுறாராம். அது பிரித்து சொல்லுகிறதாம். அந்த ஏகாரம் இப்ப நம்ம நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்றோம், இல்ல நானே வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிறோம் இல்லையா? ஒரு சில இடத்துல எப்படி சொல்றோம், அந்த ஏகாரம் என்பது ஒரு தெளிவ நான் இதை செய்தேன்னு ஒரு இடத்துல சொல்றோம், இல்ல நானே இதை செய்தேன் அப்படிங்கும் போது என்ன அழுத்தம் வருது பாத்தீங்களா இல்லையா? அப்ப அந்த அழுத்தத்தை இந்த இடத்துல ஏன் கொடுக்கிறாரு அப்படிங்கிற வேற ஒரு சாரார் எப்படி விளக்கம் கொடுக்கறாங்கன்னா, அறம்னா ரெண்டு இருக்கு இல்லைங்களா? இல்லறம் துறவரம் அப்படின்னு இருக்குது. இதுல இல்வாழ்க்கை என்பதுதான் சிறந்த அறம். அகுது அப்படின்னு போடும்போது அது இன்னொரு அறமா. இன்னொன்னு என்னது? துறவரம். அந்த துறவரம் கூட எப்போ சிறந்ததா? இன்னொருத்தர் பழிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். துறவரம் என்பது புலன்களை எல்லாம் கட்டுப்பாடு பண்ணி எந்த விதத்திலையும் ஆசைகள் இல்லாம எல்லாத்தையும் துறந்து எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டிற்கு போய் கனியும் கிழங்கும் சென்று காலத்தை கழித்து இல்லையா? கோபத்தை விட்டமா என்னன்னு தெரியாது. பெரிய சாபம்னு யாருக்கு வேணா சாபம் கொடுத்துடலாம். தவ ஆற்றல் அத்தனையும் சாபமா கொடுத்தவங்களை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப அந்த துறவரத்தில் பிறர் பழிக்கின்ற வகையில் இருந்தால் அது நல்ல அறம் அல்ல. சரி, அப்ப எனக்கு எது ஈஸி? எனக்கு அது ரொம்ப கஷ்டம். அதனால வள்ளுவரே சொல்றாரு, இந்த இல்வாழ்க்கை என்பது அறம். இங்க நோ கண்டிஷன் இல்லைங்களா? இங்க இல்லறம் என்பது சிறந்த அறம். ஏனென்றால் இங்கே எனக்கான எல்லாம் கிடைக்கும். அன்பு, கருணை, எல்லா ஆசா பாசங்களுக்கு நடுவே நான் எதையும் விட வேண்டாம். அளவும் முறையோட வாழ்ந்தா அதுவே சிறந்த அறம். இது ஒரு டவுட்டா ஒருத்தருக்கு வருது. இல்லறம் என்பதே சிறந்த அறம் அப்படின்னு சொல்றீங்களே, இது எப்படி அப்படின்னு ஒரு சீடன் ஒரு குரு கிட்ட கேக்குறாரு. அப்ப அவருக்கு விளக்கத்தை, பெரிய அறிவில் சிறந்தவர்கள்லாம் வாயால சொல்லி விளக்க மாட்டாங்க. ஒரு என்ன சொல்றது, ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி ஒரு செயலை செய்து அந்த செயல் மூலமாக சீடனுக்கு விளக்குவாங்க. அப்போ நான் உனக்கு சொல்லி கொடுக்கறேன், பதில் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி அந்த குரு சொல்றாரு. அப்போ அந்த நேரத்துல அவர்கிட்ட ஒரு பறவை சொல்லுது, சுவாமி எனக்கு இந்த உலகத்தை சுத்தி பார்க்கணும்னு ஆசை. முதல்ல 1000 காத தூரம் கடல்ல பயந்து சென்று அங்கே ஒரு அழகான தீவை பார்க்க விரும்புறேன், நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேக்குறேன். உடனே குரு உதவி சொல்றாரு, பறவையே உன்னால் அவ்வளவு தூரம் கடல்ல பறக்க முடியுமா? முயற்சி செய்யறது தப்பில்ல. ஆனா ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ, பிரயாணத்தின் போது முதலா உனக்கு சோர்வு வந்ததுன்னா உடனே திரும்பி வந்துரு, இல்லைன்னா நீ கடல்ல விழுந்துருவ அப்படிங்கிற. உடனே அதே மாதிரி போகிறது. அப்ப சீடன் கேக்குறான், என்ன சாமி இப்படி சொல்றீங்க, ஏன் சோர்வு வரும்போது திரும்பி வரணும் அப்படின்னதுக்கு குரு சொல்றாரு, இல்ல நாம முதல் முறை சோர்வு அடையும் போது பாதி பலத்தை இழந்துடும்.
அதை புரிஞ்சுக்கிட்டு திரும்பினாதான் கரை சேர முடியும், இல்லைன்னா நம்ம வாழ்க்கை முடிஞ்சிடும். அதே போல அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு பறவை வருது. சுவாமி, நான் 200 காத தூரம் தான் என்னால போக முடிஞ்சது குருவே, நான் திரும்பியும் முயற்சியை தொடர விரும்புகிறேன், என்ன செய்யணும்? உடனே குரு சொல்றாரு, நீ உன்னோட துணையை கூட்டிட்டு போ, உனக்கு கூட ஒருத்தர துணையா கூட்டிட்டு போ. இப்ப 2 பேரும் பறக்கும் போதும் 2 பேரும் சோர்வடைஞ்சதுன்னா நீங்க திரும்பி வந்துடுங்க. அதே மாதிரி போறாங்க. ஆனா 15 நாள் பொறுத்து வராங்க. 400 காத தூரம் ஓடிட்டு பறக்க முடிஞ்சது. அப்ப 2வது முறை சோர்வடைஞ்ச உடனே நாங்க வந்துட்டோம், நல்ல வேளை நீங்க சொன்னீங்க, இல்லைன்னா நாங்க கடல்ல விழுந்து இறந்திருப்போம். ஆனாலும் எங்களுக்கு விடுறதா இல்ல, நான் அந்த 1000 காத தூரத்தை பறக்கணும், எங்களுக்கு உதவுங்கள். உடனே என்ன பண்றாரு குரு, கீழே கிடந்த ஒரு குச்சியை எடுத்து பறவை கிட்ட கொடுக்கிறார். பறவைகளே, நீங்க பயணத்தின் போது இந்த குச்சியை உங்க கூட எடுத்துட்டு போங்க. சோர்வு ஏற்படும் போதெல்லாம் இந்த குச்சிய கடல் தண்ணீர்ல போடுங்க, அது மிதக்கும். அந்த குச்சி மேல நீங்க அமர்ந்து ஓய்விடுங்கள். களைப்பு தீர்ந்த உடனே திரும்பியும் குச்சியோட பயந்து செல்லுங்கள். பறவைகள் நன்றி சொல்லிட்டு பறக்குது. 2 மாதத்துக்கு அப்புறம் தான் வருது. சுவாமி, உங்களோட வழிகாட்டுறதுனால 1000 காத தூரத்தை கடந்து அப்பால் உள்ள தீவை சுற்றி பார்த்துட்டோம். இந்த குச்சியின் உதவியால் சோர்வடையும் போதெல்லாம் எனது துணையோடு ஓய்வெடுத்தோம் அப்படின்னு சொல்லு. அப்ப பறவைகளே, நல்லது, ஆனா நீங்க கொண்டு போனீங்களே இந்த குச்சி, இது உங்களுக்கு சுமையா இல்லையா அப்படின்னு கேக்குறாரு குரு. உடனே சொல்லுது, சில நேரங்கள்ல நாங்க தனித்தனியா எடுத்துட்டு போனோம், அப்போ ஒரு சில நேரங்கள் நாங்க 2 பேரும் சேர்ந்தே சுமந்தோம், அப்பதான் எங்களுக்குள்ள சண்டை வந்தது. இது சுமையா இருக்கு, நீ சுமக்கிறதா நான் சுமக்கிறதான்னு சண்டை வந்தது. ஆனா அந்த நேரம் என்ன பண்ணோம், கடல்ல குச்சியை போட்டுட்டு அது மேல ஓய்வெடுக்கும் போது அப்போதான் புரிஞ்சுது, குச்சியை நாங்க சுமக்கல, குச்சி தான் எங்களை சுமக்கிறது, அதுதான் எங்களை காப்பாற்றுகிறது, நீங்க கொடுத்த வழிக்கு நன்றின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. இதை பார்த்து கொண்டிருந்த சீடனிடம் குரு சொல்றாரு, பறவை முதல்ல தனியா போன போது எளிதா சோர்வடைஞ்சது, துணையோடு பறந்த போது கொஞ்சம் அதிக நேரம் சோர்வடையாம பறக்க முடிஞ்சது. அதுக்கு காரணம் அது கூட போன துணை. ஆனால் இலக்கை அடைய முடியல. இலக்கை அடையணும்னா இந்த குச்சி அவசியமாகிறது. அந்த கருவி ஓய்வை கொடுத்தது, சண்டைய கொடுத்தது, பல நேரங்கள்ல சுமையா தெரிந்தது. ஆனால் அந்த கருவியின் உதவியால் மட்டும்தான் இலக்கை அடைய முடிஞ்சது. இப்ப பறவைகளுக்கு கொடுத்த குச்சி போல மனிதர்களுக்கு இல்வாழ்க்கை, சம்சார சாகரம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த பிறவி கடலை கடக்க கடல்ல குதிக்க வேண்டியது இல்ல, நீந்த வேண்டியது இல்ல. துணையின் உதவியுடன் இந்த இல்லறம்ங்கிற குச்சியில ரொம்ப அழகா மிதந்து சேஃபா கடக்கலாம். குச்சியை சுமக்கிறதா பறவைகளுக்கு ஒரு தோற்றம் இருந்தா கூட குச்சி தான் பறவைகளை சுமக்குது. இதே போலதான் ஒரு ஆணும் பெண்ணும் கணவன் மனைவியாகி இல்லறத்தை நடத்தும் போது அவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த இல்லறத்தை நடத்துவதாக ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தினாலும் உண்மையில் அந்த இல்லறமே அவர்களுக்கு நல்லறமாக இருந்து சம்சார சாகரத்துல அவங்களுக்கு வெற்றியை கொடுக்குது அப்படிங்கிறது. இந்த கதை மூலம் நம்ம என்ன உணர்றோங்க, இந்த அன்பும் அரணும் உடைய இல்வாழ்க்கை என்ன கொடுக்கும், நல்ல பண்பையும், அது கொடுக்கக்கூடிய பயன் என்ன, நம்ம எங்க போய் சேரணுமோ அந்த இடத்தை சேர்வதற்கு. இத நம்ம குரு ரொம்ப அழகான வார்த்தையால குறிப்பிடுறாங்க. அன்பு ஊற்றாம் இல்லறத்தில், இல்லையா? அந்த குடும்பம் அப்படிங்கிறது என்ன, குடு இன்பம், அதுதான் குடும்பம். ஒரு ஆணும் பெண்ணுக்கும் இணைத்து வைக்கக்கூடிய ஒரு பாலமாக திருமணம் இருக்கு. அதுக்கப்புறம் அவங்க என்ன வாங்குறாங்க, ஆண் பெண் கணவன் மனைவி என்கின்றதுல இருந்து ஒரு ப்ரமோஷன் கிடைச்சு அப்பா அம்மாங்கிற நிலைக்கு போறாங்க. சொல்லுவாங்க இல்லைங்களா, கணவன் மனைவி சண்டை போட்டுக்கலாம், ஆனால் தாயும் தந்தையும் சண்டை போட்டுக்க கூடாது. ஏன்னா அவங்களை பார்த்து பின்னாடி வர்றதுக்கு அவங்க பெற்றோரா இருந்து பாதுகாக்க வேண்டிய அடுத்த தலைமுறை இருக்கிறது. அப்ப இப்படி வாழ்றது தானே இல்வாழ்க்கை. சொல்லுவோம். இப்ப நம்ம இங்க ஒரு உதாரணம் அப்படின்னு சொன்னா வள்ளுவர் வாசுகி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. அது ஒரு நிகழ்வாக சொல்லுவாங்க. வள்ளுவர் எப்படி வாசுகிய கண்டுபிடிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு. அது உண்மையா பொய்யா தெரியாது, ஆனா நம்ம படிச்சது. அதுக்குள்ள ஒரு சூட்சுமம் இருக்கு. வள்ளுவர் இப்படி தனக்கேற்ற துணையை தேடி போகும்போது அவர் எவ்வளவு பெரிய அறிவு ஜீவி இல்லைங்களா. அவருக்கேற்ற மாதிரி ஒரு அந்த அறிவு நுட்பம் இருக்கக்கூடிய பொண்ணை தேடுவார் இல்லையா. அப்ப என்ன தேடுறாரா, கையில ஒரு பையில உமி வச்சிருக்காரு. இந்த நெல்ல அரைக்கும் போது வருகின்ற வேஸ்ட் இல்லைன்னா அந்த உமின்னு சொல்லுவாங்க. அந்த உமியை எடுத்துக்கிட்டு போயிட்டு
பெண்ணை தேடுறாரு. எப்படி? இந்த உமியை வாங்கி கொண்டு எனக்கு இந்த உமியை கொண்டு எனக்கு யாரு உணவு கிடைக்கிறாங்களோ, சாதம் கொடுக்கறாங்களோ அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எல்லா பெண்களும் இது என்ன எப்படி முடியும்? மூடத்தனமான விஷயம். உமியை வச்சு நான் எப்படி சாதம் பொங்கி போட முடியும் அப்படின்னு முடியாதுன்றாங்க. கடைசியில வாசுகி என்ன பண்ணாங்கன்னா, ஓகே நான் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவரை வாங்கி அந்த உமியை தூக்கி எரிஞ்சிட்டு இவங்க வீட்டுல இருந்த அரிசியை கொண்டு சாதம் படைத்து அவருக்கு பரிமாறிடுறாங்க. இங்க கான்செப்ட் என்னங்க? உமியை கொண்டுன்னு சொல்லல, உமிய வாங்கிக்கிட்டு எனக்கு யாரு சாதம் போடுறாங்களா? ஆனா என்ன எடுத்துக்கிட்டாங்க அவங்க? உமிய வச்சு சாதம் பண்ணணுங்கிறாரே, எப்படி பண்ண முடியும்? அந்த அறிவு நுட்பம் தான் ஈர்ப்பை கொடுத்தது அவங்க 2 பேருக்கு இடையில, இல்லையா? எவ்வளவு ஒரு புரிதல் பாருங்களேன். அதாவது இன்னொன்னு கூட சொல்லுவாங்க, வள்ளுவர் சாப்பிடும் போது அவங்க பரிமாறுவாங்களாம். அப்படி சாதம் பரிமாறும் போது பக்கத்துல ஒரு ஊசியும் வைப்பாங்களாம், ஒரு கப்ல தண்ணியும் வைப்பாங்களாம். இது எதுக்குன்னு தெரியாது, ஆனா பல வருடமா நடந்துகிட்டே இருக்கு. அப்புறம் கேக்குறாங்க ஒரு நாள், எதற்கு தினந்தோறும் இந்த மாதிரி சாப்பாட்டுக்கு பக்கத்துல வைக்கிறாங்க அப்படின்னா, இதுக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க. சாதம் பரிமாறும் போது கீழே உணவு அந்த அன்னம் செஞ்சிடுச்சுன்னா அத ஊசியால எடுத்து தண்ணியில போடணுமா. ஆனால் அப்படி ஒரு சூழல் இவங்க 2 பேருக்கு இடையில நடக்கவே இல்லையா. அவ்வளவு ஒரு ஒழுங்கோட அவங்க கணவருக்கு பரிமாறினாங்க அப்படின்னு இது படிச்சிருக்கு. அப்ப இங்க இந்த புரிதலும் அன்புதானே அந்த இன்னைக்கு வரைக்கும் வள்ளுவனும் வாசுகியும், பாரதியும் செல்லம்மாவும், அருட்தந்தையும் அருளன்னையும் அந்த புரிதலினுடைய வெளிப்பாடு தானே இவங்கள ஒரு அடையாளமாக சொல்லப்படுது, இல்லைங்களா? செல்லம்மாவை பத்தி நமக்கு தெரியும் எவ்வளவு, அதாவது கவிஞனுடைய மனைவியாக இருப்பது மிகப்பெரிய கஷ்டம் அப்படின்னு அவங்க ஒரு வானொலி உரையில சொல்றாங்க. ஏன்னா அவருக்கு உணவுன்னு சொல்லி கடைசியா ஒரு பிடி அரிசி இருந்தா, அந்த ஒரு பிடி அரிசி இருக்கு, அதை கொண்டு இன்னைக்கு ஏதாவது செஞ்சு சாப்பிடலாம்னு செல்லம்மா நினைப்பாங்களாம். அதை பார்க்கலான்னு போனா அவர் அதை எடுத்து பறவைகளுக்கும் கோழிக்கும் அதை கொடுத்துருவாராம். அப்ப இப்படிப்பட்ட ஒருத்தரோடு வாழணும்னா அங்க புரிதல் இருந்தா தானே முடியும், இல்லையா? அம்மாவுக்கும் மகரிஷிக்கும் நடந்தது நமக்கு தெரியும், இல்லைங்களா? எவ்வளவு ஒரு தியாகம், அந்த புரிதல் தானே இன்னைக்கு நாம இப்படி ஒரு நிலையில உட்கார்ந்து வேதாத்திரியத்தை கொண்டு பல விஷயங்களையும் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறோம் என்றால் இந்த அறிவை கொடுத்தது அந்த அருளன்னையும் தியாகம் தானே, இல்லையா? 1955 எல்லாத்தையும் விட்டுட்டு நான் உலக சமுதாயத்திற்கு என்னை அர்ப்பணித்துக் கொள்ள போகிறேன்னு போகும்போது, இல்ல முடியாது, நீங்க எங்களைத்தான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் அங்க இத்தனை விஷயம் நடந்திருக்குமா, இல்லையா? அப்ப இது எல்லாத்துக்கும் அடிப்படை என்ன? அந்த அன்பும் அறனும் உடைத்ததாக இருந்த அந்த அருளன்னையினுடைய பெரிய விஷயம். அவங்களுக்குள்ள இருந்த இறைநிலை அன்பு இறைஞ்சுக்கிட்டே தானங்க இருக்கும். அது என்ன பண்ணுச்சு? உலகத்துக்கு கொடுப்பதற்கு என்னிடம் ஒருத்தரை கொடுத்தது, அவர் மூலமா உலகம் வாழட்டும். அப்ப அப்படி வாழ்றவங்களை தான் என்னன்னு சொல்றாரு அதே வள்ளுவர், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும்னு ஒரு வார்த்தை சொல்றாரு. இத வேற ஏதோ ஒரு அதிகாரத்துல கொடுக்கல அவரு, இந்த இல்லறவியல்ல இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்துல கொடுத்த பாடல் தான் இந்த வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அதனாலதான் நம்முடைய குருபிரான் கூட பாத்தீங்கன்னா இந்த அருமையான ஒரு கற்பு நெறி காப்பதற்காக நம்மளுடைய மனித சமூகத்தில ஏற்பட்ட ஒரு அருமையான வாழ்க்கை முறை, கணவன் மனைவியாக இரு மனங்கள் இணைந்து வாழ்க்கை நடத்துது. ஆனா அத ரொம்ப வருத்தமா ஒரு இடத்துல குறிப்பிடுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல இது ஒருவரை ஒருவர் திட்டிக் கொள்வதற்கு வாங்கக்கூடிய ஒரு உரிமை சீட்டு போல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால்தான் தீர்வு சொல்லும் போது பிரச்சனையை சொல்லி தீர்வு கொடுப்பாங்க. ஒரு அன்பு ஊற்று மாதிரி இல்லறம் அது முதல்ல போட்டுட்டாங்க, கொடுத்துட்டு அடுத்தது சொல்றாங்க பாருங்க. அந்த அன்பு ஊற்று மாதிரி அந்த வார்த்தை பாருங்களேன், அது நதின்னு சொல்லல, கடல்னு சொல்லல, சாக்கரை எல்லாம் பெருசுதான். ஆனா அதை தாண்டி என்ன வார்த்தை சொன்னாங்க? அன்பு ஊற்று. அது என்னைக்கும் பெர்மனன்ட் ஒண்ணு, ஊற்று மாதிரி ஊறிக்கொண்டே இருக்கும் அன்பு. அந்த அன்பு ஊற்றாம் இல்லறத்துல ஆண் பெண் இருவரும் அவரவர்கள் துணைவர்களை மனம் வருந்த செய்தார். இதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை, இல்லையா? அதற்கான தீர்வு அடுத்தது. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி வாழ்க்கையில மாறுபட்டு நடந்தா அது என்ன பலனை கொடுக்கும்? அடுத்தது கஷ்டம் சொல்லிட்டாங்க.
நோய் வந்துடுச்சு, நோய்க்கான மருந்தை எடுத்துக்காம இருந்தா நோய் உடம்புல என்னென்ன பாதிப்பு செய்யும்னு ஒரு மருத்துவர் சொல்லத்தானே செய்வாங்க இல்லையே. நீங்க ஒரு டயபெட்டிஸ் இருக்கு, அதற்கான மெடிசன்ஸ் எடுத்துக்கிட்டு உணவுல கட்டுப்பாடு இல்லாம இருந்தால் என்ன நடக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாக உடம்புல இருக்கக்கூடிய இயக்கங்கள் மாறும், அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நரம்புகளை தாக்கும் இல்லையா? இது உண்மை. அப்ப அத முதல்ல சொல்றாங்க, அன்பு ஊற்றான் இல்லறத்தில் ஆண் பெண் இருபேரும் அவரவர் துணைவர்களை மனம் வருந்த செய்தால் துன்ப உணர்வு அலை எழும்பி தாக்கியோரை தாக்கும். யாரு தாக்கினாங்களோ அவங்களை தாக்கும். தொல்லை தரும் சாபமாம் நோய்கள் வரும் செய்தி. முதல்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, மகரிஷி என்ன நெகட்டிவா சொல்றாங்களே, இன்னைக்கு இருக்கக்கூடிய உண்மையை சொன்னா தானே தெரியும், வருத்தம் தெரியும் இல்லைங்களா? அப்ப அதை சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, இன்ப ஊற்று இருவரிடை பெருக. மருந்து, இதுதான் மருந்து கொடுக்கிறாரு மருத்துவர். முதல்ல சொல்லிட்டாரு, இது பிரச்சனை, நோய் வந்துடுச்சு, இந்த நோயை தீர்க்காவிட்டால் அது என்னென்ன எஃபெக்ட் கொடுக்கும்னு சொல்லிட்டு கவலைப்படாத, நான் கொடுக்கிறேன் மருந்து. இன்ப ஊற்று இருவருடை பெருக வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காக்க வேண்டும். இதுதான் பண்பும் பயனும். அந்த அன்பும் மரணம் உடைத்தாயின் இல்வாழ்க்கையில இதுதான் பண்பு. அதனோட பயன் என்ன? வாழ்த்தலோடு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காத்து வந்தால் தன் புகழ் விளங்கும் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். இதுதான் பயன் இல்லையா? பண்பு என்ன? பண்பு இன்முகம் பொறுமை தியாகம் தகைமை காத்து வாழ்த்தி கொண்டிருந்தா அந்த பண்பு கொடுக்கக்கூடிய பயன் நல்ல தரமுடைய மக்கள் தலைப்பார்கள். கடைசியில டிஸ்க்ளைமர், அதுதான் பெஸ்ட். மருத்துவர் சொல்றாரு, ஏன்னா எனக்கும் இதே மாதிரி பிரச்சனை இருந்தது, நானும் இந்த மருந்து சாப்பிட்டேன், இன்னைக்கு நோய் இல்லாம இருக்கேன். அது அத்தனையும் சேர்த்து இல்வாழ்வை ஆய்ந்து கண்ட உண்மை இது. ஏன்னா அவரும் அதே வாழ்க்கை முறையில நம்ம போல வாழ்ந்தவங்கதான். அப்ப இந்த குணங்கள் எப்படி அன்பும் மரணம் என்னுடைய வாழ்க்கையில் பண்பும் பயனும் கொடுத்ததுங்கிறது தெரிஞ்சு அதை அழுத்தமா கொடுக்கறாங்க இல்லையா? ஆனாலும் ஒரு சிலருக்கு வருத்தங்க, நான் இப்படி இருக்கேன், என்ன சொல்லுவாங்களே ஒரு சினிமா பாடல்ல, என்ன மருதையில கேட்டாங்க, இங்க கேட்டாங்க, அங்க கேட்டாங்க அப்படின்னா, இது ஆண் பெண் 2 பேரும் சொல்லுவதாக இன்னைக்கு நம்ம நகைச்சுவையா பாக்குறோம். ஆனா உண்மையில் என்ன நடக்கிறது? ஒரு கரு, அந்த கருவுடைய தன்மைக்கு ஏற்ற ஒரு துணை கருவை அந்த இறைநிலை உருவாக்கிவிடும் அப்படிங்கிறாங்க. அப்போ ஏன் வருத்தப்படணும்? மனைவி அவள் தன்னை மதிக்கவில்லை என்று மனம் வருந்தும் கணவருக்கும், மணந்தவர் பொறுப்பாய் என்னை மதிக்கவில்லை என்று ஏங்கும் பெண்களுக்கும் இங்கேயும் அப்படிதான் பிரச்சனையை சொல்லிட்டு தீர்வு கொடுக்கறாங்க. இன்ப வாழ்வு மலர்வதற்கு ஏற்ற வழி சொல்வேன், பி பாசிட்டிவ். ஏன் அந்த பெரிய வெள்ளைத்தாள்ல இருக்கக்கூடிய கருப்பு புள்ளிய பார்க்கணும், அந்த சுற்றி இருக்கக்கூடிய வெள்ளைத்தாள் என்னது? இதுவரை உங்கள் வாழ்க்கை துணை அன்பு கொண்டு செய்தவெல்லாம் எண்ணிப்பாரீர், அன்பு கூறி வாழ்த்த மனம் நிறையும், அப்ப குறை தெரியாது இல்லையா? அந்த குறை காணும் பழக்கத்தை விட்டு நல்ல குணங்களையே பாராட்டும் பண்பு இருந்தா அங்கே நல்ல இல்வாழ்க்கை அருமையாக இருக்கும் இல்லையா? குடும்ப வாழ்வை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் வேணாங்கிறாங்க குரு. இப்படி எந்த குரு சொல்லுவாங்க இல்லையா? உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு மன்றத்துக்கு வர்றது பிடிக்கலைன்னா வாழ்த்துங்க, அது வரைக்கும் வராதீங்க, அவங்களுடைய முழுமையான ஒப்புதலோடு வாங்கன்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த குடும்ப அமைதியை இழந்து பெறுவது ஞானமே ஆனாலும் வேற. ஏன்னா இந்த குரல் குருவுக்கு தெரியும், இல்வாழ்க்கையில காண்பிக்கிறத வேற எங்கேயும் போய் பெற முடியாது. அறத்தாற்றின் இல்வாழ்க்கை ஆற்றில் புறத்தாற்றில் போய் பெறுவது ஏன்? எல்லாத்தையும் விட்டுட்டு எங்கேயோ போய் இருந்து கண்டிப்பாக எதுவும் சாதிக்க முடியாது இல்லையா? ஆனால் அப்படி ஒரு காலம் இருந்தது. இல்லறத்தில் மெய்ஞானம் விளங்கி வாழ இயலாத காலம் ஒன்று இருந்ததுண்டு இல்லையா? இல்லறத்தை விட்டு பலர் துறவை நாடி எங்கெங்கோ சுற்றி அலைந்தார் அந்நாளில். இல்லத்தில் இருந்து கொண்டே இறைநிலையை அறியும் முறை கண்டு கொண்டோம். இப்ப இங்க நாம வாழக்கூடிய வாழ்க்கை முறை என்னது? இல்லறமும் துறவரமும் இணைந்த உயர் அறம் கண்டோம், மகிழ்ச்சி பெற்றோம். அதனால்தான் அருட்தந்தைகிட்ட கேக்குறாங்க, நான் மனவளக்கலையில் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படிங்கிறதுக்கு என்ன சுவாமி அடையாளம் அப்படின்னு கேட்டா என்ன சொல்றாங்க? உன்னுடைய குடும்ப அமைதியினுடைய கிராஃப் எங்க போகுதுன்னு பாருங்க. உங்க குடும்ப அமைதியினுடைய கிராஃப் உயர்ந்து கொண்டு அதுல வெற்றி அடைஞ்சா அப்போ நம்ம பயிற்சியை சரியா செய்து கொண்டு இருக்கிறோம் என்று அர்த்தம். ஆனால் எல்லாருக்கும் வாழ்க்கையை பிரிச்சா மனவளக்கலைக்கு முன் மனவளக்கலைக்கு பின்.
அந்த மனவளக்கலைக்கு பின் கண்டிப்பாக கிராஃப் மேல ஏறி இருக்கும். ஆனால் ஒரு சில நேரங்களில் அந்த சினிமால சொல்லுவாங்கல்ல, இருக்கு ஆனா இல்ல, ஆனால் அன்பும் மரணம் உடையது, ஆனால் மேல களங்கம் மறைக்கும் போது அந்த கிராஃப் கோடு ஒரே லைனா போகுது, மேல ஏற மாட்டேங்குது. அப்பதான் குரு வராங்க, திரும்பவும் பயிற்சியை ஈர்த்து பிடித்துக் கொள்கிறோம், திரும்பவும் கிராஃப் மேலே ஏறுது. இப்போ இந்த இல்லறமும் துறவரமும் இணைந்த உயரறம் நமக்கு குரு கொடுத்திருக்காங்க. சோ அந்த பயிற்சிகளை பெற்றானா அன்பும் அறனும் என்கிட்ட இருக்கு, டிஃபால்ட்டா இருக்கிறத உணர்ந்துட்டோம், அது எப்போதும் உடையவர்களாகி விட்டோம். அப்ப அதன் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய நல்ல பண்பு என்ன? நீதி நெறி உணர்மாந்தராகிட்டோம், வாழும் நிலை உணர்ந்துட்டோம், தொண்டாற்றையும் தொடங்கிட்டோம். அப்ப அதனால் இந்த இல்லறம் அன்பு ஊற்றாக ஆகும். அப்ப நாமும் எப்படி வாழலாம்? வையத்துள் வாழ்வாங்கு வாழலாம். நாமையும் அந்த வானுரையும் அந்த மூலத்தின் இடத்தில் வைத்து பார்க்க முடியும். அதற்கு நமக்கு கொடுத்த இந்த அருமையான பயிற்சியை கொடுத்த குருபிரானுக்கு நன்றி. இந்த அருமையான ஒரு வாய்ப்பினை நல்கிய கத்தார் மனவளக்கலின் அந்த அறக்கட்டளையை சார்ந்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என்னுடைய சிறந்தாழ்ந்த நன்றியை கூறி இதுகாரம் செவிகெடுத்த அனைவருக்கும் எனது நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வாழ்க வளம்.